ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். என்னில் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை கொடியானது செடியோடு இணைந்திருப்பது போல நீங்களும் நானும் கர்த்தரோடு இணைந்திருந்தால் அதிக கனி கொடுக்க முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னில் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும். எங்கே நிலைச்சிருக்கணும்? ஆண்டவருக்கு முன்னாடி. ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் நிலைச்சிருந்தா அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை கொடி, என்னில் இணைந்திருக்கும் பொழுது. ஆரம்ப நாட்கள் எல்லாம் அப்படி இணைந்து இருந்து ஆண்டவருக்கு பயந்து ஜெபிக்கிறது, ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறது. கனி தருவாய். எப்போ அந்த இணைஞ்சி, அதுக்கு ஒரு காலம் இருக்குது. உடனே வந்துடாது. செடி முளைச்சி ஒரே நாளில் முளைச்சிடாது. போட்டு காத்திருந்து அதை வளர்த்து மேலே வரும்பொழுது அது செடி கொடியாக போலாம். பூ பூத்து கனி கொடுத்து காய் கொடுத்து கனி கொடுக்கும். அதை நிலைச்சி நிற்கும் போது, அதில் உறுதியாக உண்மையாக நிற்கும் போது தான் அந்த ஆசீர்வாதம் நிற்கும். இன்றைக்கி சிலரை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நான் எங்கள் பகுதியில் பார்த்துருக்கிறேன். ஒரு சபையில் போயிட்டுருப்பாங்க. நான் திடீர்னு கேட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ நான் அந்த சபைக்கு போகல பிரதர், நான் இப்போ இன்னொரு சர்ச்சுக்கு போகிறேன். ஒரு இடத்துல நிலச்சி நிற்க முடியல. அப்போ முதல்ல நின்றுப்பாங்க. எப்படி தெரியுமா? எப்படி நிற்பாங்க? அன்னைக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்திருப்பாங்க. அவளை வளர்த்து எடுத்து அவளை உருவாக்கி விட்டுருப்பாங்க. அப்போ நிற்பாங்க. அப்போ ஆண்டவருக்காக எல்லா வேலையும் செய்வாங்க. இழுத்து போட்டு செய்யறதுக்கு ஆயத்தமாக இருப்பாங்க. கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் வளர்ந்துட்டா, நான் இந்த வேலையை பார்க்கணுமா, நான் தான் செய்யணுமா. இப்போ ஆவிக்குரிய பெருமை வெளியே வருது. அதனால நான் அதில் நிற்க மாட்டேன், நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி செய்ய மாட்டேன், நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவருக்குள்ள நிலைச்சி நின்றுட்டா தான் இந்த கனி. ஆண்டவர், இந்த மரம் தான் கனி கொடுக்குது, கொடி கனி கொடுக்கல. மரத்துக்குள்ள இருந்து தான், மரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற வேர் மூலமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா, இயேசுக்குள்ளே இருந்தீங்கன்னா, அந்த இயேசுக்குள்ளே இருந்து வருகிற அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் அந்த ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள், ஆவியின் வல்லமைகள் வெளிப்படும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள வனாந்தரனாக மாறும். ஆம், அது திராட்சை கொடி. வேதம் சொல்கிறது, நானே திராட்சை கொடி. யோவான் சுவிசேஷங்கள் அழகாக சொல்கிறார், நானே மெய்யான ஒளி, நானே திராட்சை கொடி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். எல்லாம் நான் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வேதத்தின் வெளிச்சத்தை நீங்கள் யோவான் சுவிசேஷ நற்செய்தியாளன் யோவான் இதில் பார்க்கலாம். வெறும் 7 அற்புதம் தான் இருக்கும். மற்ற எல்லாம் இயேசுவை குறித்தே மையமாக, நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியான குறித்தும் எழுதி வைத்த இந்த யோவான் சொல்கிறார், என்னில் நிலைத்திருந்தால். யாருக்கு நிலைச்சிருக்கணும்? ஏதோ ஒரு மனுஷனிடத்தில் இல்லை, ஊழியக்காரத்தில் அல்ல, ஒரு உலக மனுஷனிடத்தில் அல்ல. நீங்கள் உலகத்தின் ரட்சகரத்தில் இணைந்திருப்பீர்கள் சொன்னால், அந்த கனெக்டின் ஒழுங்காக இருக்கும்னா, அந்த தொடர்பு ஒழுங்காக இருக்கும்னா, அவரோடு நிலைச்சி நின்னா நிற்கிறது விழாதபடி அவர் பாதுகாத்துக் கொள்வார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அந்த செடி கொடியிடத்திலிருந்து கனியை கொடுக்க முடியும். திரளான கனிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களை வளர்த்தெடுக்க, என்னை வளர்த்தெடுக்க, நம்மை வளர்த்தெடுக்க விரும்புகிறார். அவருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்கிறோமா? உங்க வாழ்க்கையில அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் பாதத்தில் நின்று பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அது இன்றைக்கே நடப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கும் என்னில் நிலைத்திருந்தால், என்னில் உமக்குள்ளாய் நிலைத்து நிற்க ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரும். அடியனுக்கும் அந்த கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நிலைத்து நிலை உமக்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ கிருபைதாரும். இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.